ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு சுட சுட உங்களுக்கு இந்த வீடியோ போஸ்ட் ஆகுதுங்க. ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து வெள்ளை பூசணிக்காய் கடைசல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த டிஷ்ஷை செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் கம்மியாக இருந்தால் போதும். அதே போல் இன்க்ரீடியன்ஸும் அதே போல் தான். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா அப்படியே சுட சுட தோசை ஊற்ற போகிறேன். வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த சைட் டிஷ்ஷு உங்களுக்கு தோசை, ஆப்பம், இட்லி, இந்த மாதிரி ஒயிட் கலர் தோசை எல்லா வெரைட்டிஸ்க்கும் நல்லா இருக்கும். என்னடா டிஃபனுக்கு சைட் டிஷ் பண்றதுங்கிற யோசனையே வேண்டாம். எந்த சைட் டிஷ் செஞ்சீங்கன்னா எந்த தோசையானாலும் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நீங்களாம் செஞ்சு பார்ப்பீங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெள்ளை பூசணிக்காய் வச்சு நம்ம ஒரு சூப்பரான டிஷ்ஷு செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது வந்து நம்ம தயிர் பச்சடி இல்லைன்னா குழம்புல போடுவோம். ஆனால் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ரெடி ஆகலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெள்ளை பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போது குக்கரில் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதில் வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து காரம் வந்து நம்ம ரெண்டும் போட்டு மேனேஜ் பண்ணிக்கணும். இப்போ இது நம்ம வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம். இது வதங்குற நேரத்தில் இந்த 3 தக்காளியை கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது 2 நிமிஷம் வதங்கியிருக்கு. இது வெங்காயம் வதக்கிட்டு நம்ம போடும்போது இதோடைய சுவை நல்லா இருக்கும். நான் இப்போ கனல் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். இதுக்கு நம்ம வதக்கிட்டும் போடலாம், அப்படியேவும் த்ரூவாக எல்லாத்தையும் அட் அ டைம் குக்கரில் நம்ம சேர்த்துடலாம். இது மாதிரி செய்யும்போது டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து தக்காளி கட் பண்ணியிருக்கேன். 3 தக்காளி போட்டிருக்கேன். ரொம்பவும் குயிக்காக செஞ்சுக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷுங்க. இப்போ இதில் பாருங்கள், இதில் வெள்ளை பூசணிக்காய் நான் போடுறேன். இப்போ இது வந்து 600 கிராம்ஸ் எடுத்திருக்கேன் வெள்ளை பூசணிக்காய். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டோன்னா, இப்போ இந்த அளவுக்கு உப்பு போடுறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். அப்புறம் நம்ம வேணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கலந்துடுங்க. இது வந்து தண்ணி வந்து ரொம்ப ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விடுங்க போதும். ஏன்னா இந்த வெள்ளை பூசணிக்காய் போடும்போது இதுவே நல்லா தண்ணி விடும். அதனால நாம கொஞ்சம், அதாவது லைட்டா அந்த வேகிற வரைக்கும் நமக்கு தண்ணி விடலாம். இப்போ பாருங்க, ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விடுங்க போதும். இப்போ இது நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு சவுண்டு வந்ததுமே ஒரு 4-5 சவுண்டு, ஏதாவது இந்த வெள்ளை பூசணிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா கரைய வேகணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வெள்ளை பூண்டையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு கொஞ்சம் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ 4-5 சவுண்டு விடலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், 4-5 சவுண்டு வந்துடுச்சு. நான் குக்கர் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஸ்டீம் இறங்கிடுச்சு. இப்போ பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ இது மாதிரி ஸ்மாஷர் இல்லை மத்து, பார்த்தீங்களா, நம்ம தண்ணி வந்து ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினோம். இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி வரும். இந்த காயில் வந்து நல்ல தண்ணி இருக்கிறதால அது மாதிரி உங்களுக்கு நல்லா வரும். இப்போ இது வந்து இந்த டிஷ் வந்து நம்ம செய்யும் போது உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா நீரெல்லாம் இறங்குங்க. அவ்வளோ ஒரு நல்லது. அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு கண்டிப்பாக இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த டிஷ் வந்து பல பேருக்கு யூஸ் ஆகும். அதுவும் டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இது எந்த அளவுக்கு நம்ம வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை மசிச்சுக்கலாம். இப்போது நம்ம இதை டேஸ்ட் பண்ணிக்கணுங்க. நல்லா கடைஞ்சி விட்டுருக்கேன். இதுக்கு மேலே நமக்கு வேணும்னாலும் கடைஞ்சிக்கலாம். அதே போல் நமக்கு அர்ஜென்ட்டாக வேலை ஆகணும் அப்படின்னா, தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, நம்ம கடையிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாய்ச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம இதை கடைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உப்பும் காரமும் கச்சிதமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் மிளகாத்தூள் போடும்போது இதோடைய ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது வந்து டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். அதுவும் நான் போட்டிருக்கிறது வந்து எங்கள் வீட்டில் எப்பவும் யூஸ் பண்ணுற ரசமிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில், அதாவது என்னுடைய ரசமிளகாத்தூள் நாங்கள் செய்கிறது வந்து எல்லா பொருட்களும் இருக்கும். ஜீரகம், மிளகு, கடுகுலேருந்து எல்லாமே இருக்கும், வெந்தயம் எல்லாமே இருக்கும். அது மாதிரி நாங்கள் செய்வோம். என்னுடைய லிங்க்ல இருக்குது. இந்த ரசமிளகாத்தூள் நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது மாதிரி விஷயங்களுக்கு ரசம் சாம்பார் வைக்கிறதுக்கு
அது மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் அந்த மிளகாத்தூள் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தாளித்தம் செஞ்சிடலாம். இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை வலிச்சிட்டும் செஞ்சுக்கலாம், இப்படியாவும் செஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா கொஞ்சம் இந்த சட்னி சாம்பார் எல்லாம் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது இப்படியே பரிமாறணும்னு வச்சுக்கோங்க, நல்லா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் வயசானவங்களுக்கும் சரி, குழந்தைங்க குவிக்காக சாப்பிட்றதுக்கு அது மாதிரி இந்த சாலிடாக கொஞ்சம் திக்காக கெட்டியாக இருக்கம் இல்லாமல் இது மாதிரி தண்ணியாக இருந்தது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் வந்து தனியாத்தூள் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் இதுக்கு தாளித்தான் செய்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கடுகும் பூண்டும் தாளிச்சிருக்கேன். பூண்டு வந்து நம்ம விருப்பத்துக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். எனக்கு இது மாதிரி போடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இது மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிடிக்குங்கிறதால பூண்டை வந்து ஒரு 5-6 இடித்து இதில் போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ கருவேப்பிலை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை ஆனப்புறம் கொத்தமல்லி இது இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு தக்காளி அதிகம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கொஞ்சமாக தக்காளி போட்டுட்டு புளிக்கரைசல் கூட நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க எல்லாரும் சுட சுட ரெடியாக இருக்கு. இப்போ உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நைட்டில் கூட நம்ம இதை செஞ்சு வச்சிடலாம். எல்லாம் ரெடியாக காலையில் டக்குன்னு நம்ம இதை ஃபஸ்ட்டு குக்கரை ஏற்றினோம் அப்படின்னா சட்டுன்னு செஞ்சுக்கலாம். டைம் இருக்கிறவங்க, எங்களுக்கு குக்கர் பிடிக்காதுங்கிறவங்க பாத்திரத்தில் கூட செய்யலாங்க. வானிலையிலையோ பாத்திரத்துலையோ செய்யலாம். நல்ல ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ்ஷு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெங்காயத்தை வதக்காம எல்லாத்தையும் அப்படியே போட்டு அப்படியும் நம்ம செய்யலாம். அது மாதிரியும் செய்யலாம். இந்த வெங்காயத்தை வதக்கி போடும்போது ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் இதில் வந்து வேற என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் இன்னைக்கு வெள்ளை பூசணிக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் அந்த சௌ பெங்களூர் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவோம், மேராக்காய் அப்படின்னு சொல்லுவோம், அது மாதிரி செய்யலாம், அதுவும் போடலாம். அப்புறம் வந்து சொரக்காய் போடலாம். இது மாதிரி சில விஷயங்கள் இந்த ஒயிட் கலர் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த வெள்ளை பூசணிக்காவோட இந்த நீர்க்காய்கள் எல்லாமே நம்ம இதில் சேர்த்து செய்யலாம். நூறுக்கோல்ல கூட இது செய்யலாங்க. நூறுக்கோல் வந்து நம்ம எதுலையும் ரொம்ப யூஸ் பண்றது இல்லை, பொரியல் மட்டும்தான், அதுவும் ரொம்ப ரேராக தான் செய்வாங்க. ரொம்ப வீடுகளில் அந்த மனம் பிடிக்கிறது இல்லை. ஆனால் இதில் நூறுக்கோல் போட்டு செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் தக்காளி இந்த வெள்ளை பூசணிக்காவுக்கு பதில் நூறுக்கோல் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கரம் மசாலா பவுடர், தனியாத்தூள் அது மாதிரி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு டெம்டிங்கான ஹெல்த்தியான டிஷ். கண்டிப்பாக அது நம்ம சொல்லணும். ப்ரெக்னென்ட் லேடிஸு, உடம்புல நீர் கோத்திருக்க, ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறதால யூரின் போக முடியாமல் சில பேருக்கு நீர் கோத்திருக்கும், அவங்களுக்கு அது மாதிரி பல விஷயங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த நோயும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி விஷயங்களை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணலாங்க. நம்ம எப்பவும் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அது மாதிரி தான் செய்வோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.